ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி டோஃபு ரைஸ் பேப்பர் ரோல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டோஃபு நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி தனி மிளகாத்தூளும் உப்புத்தூளும் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் அதிகம் வேணால் அதிகம் கூட போட்டுக்கலாம். டோஃபுலாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீள்வாக்கில் டோஃபு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெர்மிசெல்லி பேக்கெட் கடையில் வாங்கினது. அதுலேயே பச்சை தண்ணியில் நார்மல் டேப் வாட்டரில் ஊற வைங்கன்னு போட்டிருக்கு. 15 நிமிஷம் ஊற வைக்கன்னு போட்டிருக்கு. அதே போல் 15 நிமிஷம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணலாம். ஒரு பல்லு பூண்டு துருவி வச்சுக்கிறேன். லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஹாசன் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் அளந்துக்கலாம். அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். துருவின பூண்டு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாமே நல்லா கலக்கிக்கலாம். வெர்மிசெல்லி ஊறிடுச்சான்னு பார்க்கலாம். ஊறவே இல்லை. பேக்கெட் மேலே நார்மல் வாட்டரில் 15 நிமிஷம் ஊற வைங்கன்னு போட்டிருக்கு. ஊரில் அப்படியே நம்ம கலக்கின சாஸ் வந்து ஒரு 30 செகண்டு ஓவனில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் அணைச்சிட்டோம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு உடனே எடுத்துட்டோம். ஏற்கனவே 30 நிமிஷம் ஊறிடுச்சு. அதனால போட்ட உடனே எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டு சும்மா 1 நிமிஷம்தான் எடுத்துட்டோம். ஸ்டவ் அணைச்சிட்டு தான் தண்ணியில் போட்டோம். வெர்மிசெல்லி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பேப்பர் எடுத்துருக்கோம். அப்படியே ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணியில் அப்படியே சும்மா நினச்சி எடுத்துக்கிட்டோம். ஊற வைக்கூடாது. அப்படி போட்டோன்னே எடுத்துக்கலாம். ஒரு லெத்திஸ் ஒரு இலை வச்சுருக்கு. அதுலேயே டோஃபு, ஜுக்கீனி, வெள்ளரிக்காய், கேரட் வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவும் வச்சுக்கலாம். அவகேடோ ஒரு பீஸ் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சு அப்படியே சுருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக சுருட்டிக்கலாம். ஒரு சுருட்டி 2 பக்கமும் அப்படியே மடிச்சுக்கலாம் பேப்பரை. அவ்வளோதான், நம்ம ரைஸ் பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்மளே செய்து காமிக்கிறோம் பாருங்கள். லெட்யூஸ் வச்சுக்கலாம் பேப்பர் மேலே. அது மேலேயே நம்ம செய்து வச்சுருக்க நூடுல்ஸு, டோஃபு, வெள்ளரிக்காய், ஜுக்கினி, கேரட்டு, அவகேடோ, கொத்தமல்லி இலை வச்சு அதே போல் டைட்டாக சுருட்டிக்கலாம். சும்மா நம்ம சுருட்டிட்டோம்னா போதும், அது நல்லாவே ஒட்டிக்கும். அவ்வளோதான், பேப்பர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேப்பர் ரோல் ரெடி ஆயிடுச்சு. சாஸில் அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். அந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.